ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன விலை? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். ஆ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, நடுக்கடல்ல ஒரு பெரிய 2 ஷிப் நின்னுட்டுருக்கு. ஒரு ஷிப்ல இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஷிப்புக்கு மாத்திட்டு இருக்காங்க. ஷிப்போட கேப்டன் மாரி இருந்தவன், இன்னொரு ஷிப்ல இருக்கிறவங்க கிட்ட, "எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா?" "ஆ, எடுத்து வச்சாச்சு. ஜேகே வந்தா சூட்கேஸ மாத்திட்டு நாங்க கிளம்பிடுவோம்." "ம். அது அவரா வந்தா தான் உண்டு. வெயிட் பண்ணு. உனக்கு ஜேகேவை பத்தி தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு அவன் கோவமா பேச, "ஆ, ஜேகே கோவம் எனக்கு தெரியும். ஆனா என் பாஸுக்கு தெரியாதுல்ல. நான் என் பாஸுக்கு தான் வேலை பார்க்குறேன். ஓ ஜேகே கிட்ட இல்லை, சும்மா பயப்பட." அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க, அவன் காலில் ஒரு புல்லட் வந்து பாயுது. அவன் அலறி அப்படியே கீழே விழறான். அப்போ அவன் கிட்டக்க வந்து ஒரு கால் வந்து நிக்குது. அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஒரு 28 இருக்கும் ஏஜ். அவன் பாடி நல்லா மசில்ஸ் வச்சு செம்மையா இருக்கு. அவன் ஷர்ட்டை எல்போ வரை அப்படியே மடிச்சு விட்டு, ப்ளூ கலர் ஷர்ட்டு, கூலிங் கிளாஸ், செம்ம கெத்தா மாசா அழகா இருக்கான். அவனோட ஒர்க் என்னன்னா, ஷிப் மூலம் பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சு மற்ற கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவனோட பிஸ்னஸே. கீழே கிடக்கிறவன் அவனையே பார்க்க, அவன் காலை தூக்கி புல்லட் போட்ட இடத்துலையே நல்லா மிதிக்கிறான். "ஜேகே, விட்டுடு, வலிக்குது, தெரியாம பேசிட்டேன்." இப்போ இந்த ஜேகே மேல பயம் வருதா இல்லையா அப்படின்னு அவன் அப்படியே கன்னை அவன் மேல பாயிண்ட் பண்ணிட்டு கேட்க, "ஆ, வருது வருது ஜேகே. இப்போ வந்து பிரயோஜனம் இல்லையே, ஏன்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. டே ராபர்ட், அவனை தூக்கி கடல்ல போடு. பிளட்டோட ஸ்மெல்க்கு ஷார்க் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். ப்ளீஸ் ஜேகே, விட்டுரு. உனக்கு எதிராக பேசினது தப்பு தான்." "ஏய், மனசு மாற, நான் ஒன்றும் மனுஷன் இல்லடா, மிருகம். நான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பண்ணது பண்ணதுதான். ராபர்ட்." "எஸ் பாஸ்." 1 2 3 கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனை தூக்கி கடல்ல போட்டானுங்க. ராபர்ட் ஜேகே கிட்ட வந்து, "ஜேகே, என்ன இவ்வளோ கோவமா இருக்க? பின்ன 10 வயசு பொண்ணை சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போய் நாய்ங்க ரேப் பண்ணி கொன்று கடல்ல போட்டு திமுறா சுத்தனா கடவுள் கூட மன்னிக்கலாம். ஆனா இந்த ஜேகே மன்னிக்க மாட்டான். அதான் முடிச்சிட்டேன். தண்டனை கிடைச்சாதான் தப்பு பண்ண பயம் வரும். அதான்." "சரி, அந்த கேர்ள் சாப்பிட்டாளா இல்லையா?" "அது அவ சாப்பிடல ஜேகே." "ஏன் ஏன் சாப்பிடல? ஏன் எதிரியா இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும்னு சொல்லி இருக்கனா இல்லையா ராபர்ட்?" என கத்த, அவன் அது அது வந்து ஜேகே, "டேய், எங்க சாப்பாடு?" அப்படின்னு சாப்பாடு பிளேட்டை வாங்கிட்டு ஷிப்புக்கு கீழ் போர்ஷனுக்கு போகிறான். அங்கே ஒரு பொண்ணு கை காலெல்லாம் கட்டி போட்டு அப்படியே படுத்து கிடக்கா. ஜேகே அவன் கிட்டக்கு போயிட்டு, "ஏய், எழும்பு." அவகிட்ட எந்த அசைவுமே இல்லை. ஜேகே திரும்பி ராபர்ட்டை பார்க்க, ராபர்ட் ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவன் பாட்டிலை திறந்து ஃபேஸில் தண்ணி தெளிக்கவும், பசி மயக்கத்தில் முடியெல்லாம் களைஞ்சு போய் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே எழுந்து உட்கார்றா. அது வேற யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு மினி தான். ஜேகேவை பார்த்துட்டு, "சார், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க." "சி, உன்னோட பாடி எவனுக்கு வேணும்? எனக்கு தேவை ஜிமன். அவன் உயிர், அவனோட ஹாப்பினஸ், என் லைஃபோட எய்மே அது மட்டும்தான். டேய் ஜிமன், எங்கே போனாலும் உன் உயிரை எடுக்க போகிறது நான் தான்டா." அவன் சொல்லிக்கிட்டே மினி கிட்ட போகிறான். அவள் பயந்து அப்படியே பின்னாடி நகர்ந்து போகிறா. "ராபர்ட், கை கட்ட அழுத்த விடு." அவன் சாப்பாடை மினி முன்னாடி நீட்ட, அவ ஃபேஸ் அப்படியே திருப்பிக்கிறா. ஜேகே ஒரு அறை தான் விடுறான். "என்ன எதுக்கு அடிக்கிறீங்க?" "ஏய், இந்த ஜேகே சொன்னபடி கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு பண்ண அவ்வளோதான், பார்த்துக்கோ. 3 எண்ணுவேன். அதுக்குள்ளே பிளேட்டில் உள்ள எல்லா ஃபுட்டும் உன் வாய்க்குள்ளே போயிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வயிற்று கிழிச்சு உள்ளே வச்சிருவேன்." சொன்னதை சொன்னபடி செய்வான் அந்த ஜேகே. அவளும் அழுதுகிட்டே திங்க் பண்ணி பார்க்குறா. அங்கே வந்த நாளாக எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 கொலையாச்சும் அசால்ட்டாக பண்ணி சுற்றிட்டு இருக்கவன், அவன் மேலே பயம் இல்லாமையா இருக்கும். ஜேகே கவுண்ட் பண்ண உடனே சாப்பாடு பிளேட்டை வாங்கி வேக வேகமாக சாப்பிட்றா. விக்கல் வரவும் விரலை வச்சு அப்படியே குத்தி உள்ளே தள்ளுறா. ஜேகே 3 கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகேவை பார்க்க, பரவாயில்லையே, என்னோட வேவ்லென்த் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே இருந்தா வீடு போய் சேரலாம்.
இல்லைன்னா என்னோட ஜானி குட்டிக்கு விளையாட உன்னை பிடிச்சி தூக்கி கடல்ல போட்டுருவேன். மினி அப்படியே பயந்துக்கிட்டே, ஜானியா இது யாரா புதுசா அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்க, ஜேகே பார்த்துட்டு, என்ன ஜானி யாருன்னு தெரியலையா? அது என்னோட ஃப்ரெண்டு ஷார்க்கு. அதுக்கு டெய்லி ஒரு 4 பேரையாவது ஃபுட்டாக கொடுத்துருவேன். அதனால் அது என்கிட்ட கொஞ்சம் பாசமாக ஒட்டிக்கிச்சு. இது வரைக்கும் பொண்ணுங்களை சாப்பிட்டதே இல்லையாம். கவலை போல, நீ தான் முதல் இறையா போகிற. அவன் நக்கலாக பேச, வேணாம் வேணாம், நான் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்குறேன், என்னை அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்க, அவன் கை கால் கட்டி எல்லாத்தையும் கழட்டி விடுறான். என் வேலை முடிகிற வரை நீ இங்கே தான் இருக்கணும். என் சொல் பேச்சு கேட்டால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது. என் கூட்டத்தில் எவனுமே பொண்ணுங்க சம்மந்தம் இல்லாமல் கை வைக்க மாட்டாங்க. அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நெருப்பு பக்கத்தில் இருக்கிறது ஒன்று தான், இந்த ஜேகே பக்கத்தில் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நீ இஷ்டம் மாதிரி இருந்துக்கோ. இந்த ஜிமின் கதையை முடிச்சுட்டு உன்னை விட்டுற. அவளும் சரின்னு தலையாட்ட அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கேருந்து ஒரு பாக்ஸில் அவளுக்கு தேவையான திங்ஸ், அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் நாப்கின் கூட இருக்குது. அதில் வலிக்கான மருந்தும் இருக்குது. அவள் அப்படியே திரு திருன்னு அந்த பாக்ஸை பார்க்க, அதை பார்த்துட்டு ஷாக்காக ஜேகேவை பார்க்குறா. இவன் என்ன பொண்ணுங்களை மதிக்கிறான், பொண்ணுங்களுக்காக பனிஷ் பண்ணுறான், பட் இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் இவன்? எதுக்காக ஜிம்மனை கொல்ல நினைக்கிறான்? இங்கே 2 பேருக்குள்ள அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு அவன் அங்கே திங்க் பண்ணிகிட்ருக்க, இங்கே ஜேகே ஷிப்பில் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு மூன் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்துட்டே நிற்கிறான். ராபர்ட் நைட் டின்னரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அவன் அதை வாங்கிட்டு ஸ்கையை பார்த்துட்டே ஃபுட்டை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்றான். எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் சாப்பிட்டுட்டு இருக்க, மினி ஜேகேவே பார்த்துட்ருக்கா. அவனை பார்த்துட்டே திங்க் பண்ண, ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து வர்றது இவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படின்னு பேசினாலும் பிஸ்னஸ் மேட்ரு, இல்லைன்னா அவனை தூக்கி கடலில் போடு, இவனை தூக்கி கடலில் போடுன்னு இதுதான். இவன் என்ன மிஷின் மாதிரி வாழ்கிறான்? லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கவே இருக்காதா? என்ன மனுஷன், ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவள் பேசிட்டு, அவளுக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சாகணும், ரொம்ப ஆவலாக இருக்குது அவளுக்கு. யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ராபர்ட் கிட்ட கேட்குறா. ராபர்ட் கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டும் இருப்பா. அதை கேட்டுட்டு அவள் ராபர்ட் கிட்ட வாங்காத திட்டமே இல்லை. ராபர்ட் மினி கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுவான். அதனால ஜேகேவை பற்றி கேட்க, இங்கே பாரு மினி, எங்கள் கூட நீ இன்னும் இருக்க போகிறது 2 days தான். இந்த 2 days நீ உயிரோடு இருக்கணும்னா அவனை பற்றி பேசாத. அவனை பற்றி நீ கேட்டது தெரிஞ்சாலே அவன் சொன்னதை செஞ்சிருவான் அப்படின்னு அவன் அப்படியே பயமுறுத்த, மினி அப்படியே வாயை மூடிட்டு சைலண்ட் ஆயிட்டா. ஆனால் சைலண்ட்டாக அவளோட ஐ ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கு. ஜேகே யதார்த்தமாக மினி பக்கம் திரும்ப, மினி அவனை பார்க்குறத பார்த்துட்டு, ராபர்ட், நாளைக்கு இந்த பொண்ணு கொண்டு போய் நம்ம அக்கா வீட்டில் விட்டுரு. இனி இவ இங்கே இருக்கிறது சரியில்லை. ஏன் ஜேகே, அங்கே யாராவது இவளை கண்டுபிடிச்சிட்டா ஜிம்முக்கு நம்ம பிளேஸ் தெரிஞ்சிருமே. அதுக்கு தான் சொல்கிறேன். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இழுத்துட்டு போனவன் எங்கே போனானே தெரியல. அவனை வெளியில் வர வைக்கணும்னா நேருக்கு நேர் மோத போகிறேன். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போயே இந்த முடிவு ஜேகே? இவ்வளோ நாளாக அவன் லைஃப் எம்டியாக இருந்துச்சு, அது எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மேரேஜ் பண்ணிட்டான். இனி குழந்தை, ஒய்ஃபு அப்படின்னு அவனோட லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். அவனோட சிரிப்பை மொத்தமாக முடிச்சிடணும். இல்லை முடிச்சிருவேன். ஜேகே, இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீ அந்த பொண்ணை அவன் வீட்டுக்கு அனுப்புன? ஆமாம், அப்போ தான் அவன் மேரேஜ் பண்ணிப்பான். ஒன்றும் இல்லாதவனை பிடுங்கி என்ன லாபம் ராபர்ட்? பட் அவனை நல்லா வளர விட்டு அடி வேறு வரைக்கும் வெட்டி சாய்க்கும் போது நான் பட்ட வழியெல்லாம் அப்படி பஞ்சு பஞ்சாக பறந்து போகும். இப்போது அவனுக்கு ஒரு ஃபேமிலி, லவ், ஒய்ஃப்னு ஆயிடுச்சு. இனி துடி துடிக்க ஜிம்மினை அடிக்கலாம். துரோகம், வலினா என்ன, தன்னோட குடும்பத்தை இழந்தால் எப்படி வேதனையாக இருக்கும், இது எல்லாமே அவனுக்கும் தெரியணும். அதான் அவனை ஒரு ஃபேமிலியாக ஆகணும்னு நினச்சேன். அதனால தான் அவளை உள்ளே அனுப்புனேன். நான் நினச்சதும் நடந்துருச்சு. எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணுவான்னு நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன? ராபர்ட், எத்தனை வருஷம் அவன் பின்னாடியே அவனுக்கே தெரியாமல் சுற்றுறேன். அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவன் கூட இருக்கிற ஜேஹோப்க்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு அத்துப்படி. அன்னைக்கு பாரில் அத்தனை பேர் இருக்கும்போதும் அவனோட ஐ அவன் மேலே மட்டும்தான் இருந்துச்சு.
இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காதவன் அவளை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறப்பயே முடிவு பண்ணிட்டேன். எனக்கான நேரம் வந்துருச்சுன்னு. அவ வீட்டுக்கு மட்டும் போல, அவனோட மனசுக்குள்ளேயும் போயிட்டா. ஜிமினை அடிச்சு சாய்க்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் போதும். வேற இருக்க துரோகத்தை காட்டுறதுக்கு அவ எனக்கு தேவைப்பட்டா. இப்போ வலிக்கும்ல. ஒய்ஃபே அவளை கொல்ல வந்தவ துரோகின்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவளை அடிச்சு கூட்டிட்டு போறான்னா எவ்வளோ கோவம் இருக்கும். நிம்மதியா தூக்கம் வராதுல்ல. எனக்கு அதுதான் வேணும் ராபர்ட். கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த மேரேஜ் முன்னாடி பண்ணியிருந்தா வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்கையை பார்த்துட்டு நிற்க, ராபர்ட் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு, டேய், அவன் ஹனிமூன் கொண்டாடுறான்டா. நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் உன் கூடவே இருந்தவனா, அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவன் ஜேகேவை பார்த்து சொல்ல, ஜேகேக்கு அவன் கூட எப்போதுமே ஒரு சப்போர்ட்டாக ஃப்ரெண்டாக நிற்கிறவன் தான் ராபர்ட். ராபர்ட் ஜேகேவோட சின்ன வயசுலேருந்து அவன் கூடவே இருந்தவன். அவனுங்க அங்கே பேசிகிட்டு இருக்க, இங்கே நீங்கள் அதே சமயம் ஃபாரஸ்டில் உங்கள் ஒய்ஃப் வேலையை கெத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உனக்கு பொண்டாட்டி வேலை செய்யணுமா? இருடா, நான் செய்கிற வேலையில் அம்மா தாயே நீ பொண்டாட்டி வேலைக்கு லாய்க்கே இல்லை, போய் தொலைன்னு நீயே விரட்டி விட்டுருவ பாரு. இந்த கோவங்கார கூட நான் வாழணுமா? நோவே. எப்போ கொஞ்சுவான் எப்போ அடிப்பானே தெரியாது. நீங்கள் பேச அப்போ ஜிமின் உங்களை நைட்டு பைட் பண்ணியிருப்பான். அந்த இடம் உங்களுக்கு இப்போ வலிக்குது. அப்பா அடிச்சான், இப்போ கடிச்சு வேற வச்சிருக்கான். கோஸ்ட், உனக்கு காஃபி வேணுமாடா? இருடா இதோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் கருப்பாக தூளை போட்டு சுகரை நிறையா போட்டு கலந்து அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீட்ட அவன் உங்களை பிடிச்சு அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். உங்களை பார்த்துட்டே அந்த காஃபியை குடிச்சிட்டு, சூப்பர். டேய், நீ மனுஷ பிறவிதானா? ஆமாண்டி பொண்டாட்டி, நேற்று வர மனுஷ பிறவியாக தான் இருந்தேன். ஆனால் என் பொண்டாட்டி இப்போ பேய் பிறவியாக மாற்றிட்டா, கோஸ்ட் ஆயிட்ட. சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ போட்ட காஃபி ஒன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் செஸ்ட்டில் கை வைக்க, நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு, ஓ அப்போ நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேனா? அப்போது உனக்கே தெரியுது நீ போட்ட காஃபியோட லட்சணம். ஆனாலும் நீ மஞ்சள் தண்ணியை கலக்கி காஃபின்னு எடுத்துகிட்டு வந்தாலும் இப்படி தான் ரசித்து குடிப்பேன். சும்மா என்கிட்ட முட்டிட்டு நிற்காதடி, வேஸ்ட்டு. இங்கே பாருடி, எனக்கு ஒன்றை பிடிக்குது. ஸோ நீ பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏய், இங்கே பாருடி, நான் லவ் பண்ண பொண்ணு ஹாப்பினஸ்க்காக எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கப்பில் உள்ள காஃபியை ஃபுல்லாக குடிச்சிட்டு, இந்தா நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வேறு என்னத்தெல்லாம் அள்ளி போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணு, நான் அப்படியே ஃபால்ஸ் வர போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் எழ, நீங்கள் அவன் காலரை பிடிச்சிட்டு, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகலான்னு பார்த்தியா? நானும் தான் வருவேன். ஏய், நான் குளிக்க போகிறேன்டி, குளிக்கிறதா இருந்தாலும் நானும் வருவேன். நீ தான் சொன்னியே நம்ம 2 பேருக்கும் இடையில ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன். வேடிக்கை பார்க்க போறியா? சரி வா அப்படின்னு உங்களையும் கூட்டிகிட்டு போக, நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஆமாம், ஒன்றை வேடிக்கை பார்க்க அப்படி என்ன இருக்குது? ஒரு மண்ணும் இல்லை. நேற்று நைட்டு லைட் ஆஃப் பண்ணனால என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துருக்க மாட்டேன். இன்றைக்கி வேணா லைட்டை போட்டுட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லைனா இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் சன்லைட்டில் ட்ரை பண்ணலாமா? என்ன இருக்குது இல்லைன்னு உனக்கு கிளியராக தெரிஞ்சிரும்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு அவன் உங்ககிட்ட உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து ஏதோ முணுமுணுக்க, நீங்கள் என்ன டச் பண்ணுற வேலை வச்சுக்காத, அதுதான் லிஸ்ட்டில் மெயின் டியர். அது நைட்டு மட்டும்தான் மிஸ்டர் ஹஸ்பண்ட். இதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, அப்புறம் ஏண்டி என்னை பிடிக்கல? அது அப்போ பிடிச்சதுக்கு ரீசன் இல்லை, இப்போ பிடிக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இங்கே பாரு, எது பிடிக்கலன்னு சொல்லு, மாற்றிக்கிறேன். அதெல்லாம் உன்னால் மாற்ற முடியாது, அது உன்னோட பிறவிக்கணும். புரியல ஒயன்? அதுவா, சொல்கிறேன் கேளு. காட்டிலேருந்து ஒரு சிங்கக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு பூனைக்குட்டி மாதிரி வளர்த்தாலும் ஒரு நாள் அதுக்கு ரத்த வாடை அடிச்சிச்சுன்னா அதை வளர்த்தவன் பக்கத்தில் நிற்கிறவன் அதெல்லாம் பார்க்காது, அதோட பிறவி குணம் அதற்கு வந்துடும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவனை அது இரையாக்கிடும். அதே மாதிரி தான் உன்னோட முரட்டுதனம், உன்னோட இந்த கோவம், இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு என்கிட்ட கோவமாக கத்துன பாரு, ஐயோ, அதுலேருந்து உன்னை பார்த்தாலே எனக்கு ஷிவரிங்காக இருக்குது. அதே மாதிரி
என்னைக்காவது ஒரு நாள் கோவப்பட்டு என்னை ஏதாவது செஞ்சிருவியோன்னு டெய்லி என்னால் பயந்து பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு அழகான ஃபேமிலி வேணும். என்ன மட்டும் லவ்வோட கேர் பண்ணிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் வேணும். இந்த மாதிரி ஆசை இருந்தனால தான் நீ என்னை பார்த்துக்கிட்டதெல்லாம் வச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்ட. அப்போ நோன்னு சொல்லாமல் ஓகே சொன்னேன். ம், சரிடி. அன்னைக்கு உன்னை கொல்லம் தன்னை அடிக்கும்போது மட்டும் கைத்தட்டி சிரிச்ச. ஆ, அது எனக்காக ஃபைட் பண்ண. அதை என் கூட போட்டா என்னாலலாம் தாங்க முடியாதுப்பா. மெண்டல் ஆக்காதடி. இப்போ உன்னை செல்லமாக தானடி வச்சிருக்கேன். ஏதோ அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. மற்றபடி உன் மேலே எனக்கு இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையவே இல்லடி. ஆ, ஒருவேளை நான் உன்னை கொல்லத்தான் வந்திருக்கேன்னு நம்பி என்ன கொண்டு இருந்தா அவனை அடிச்சு கோம்பலை போட்ட மாதிரி என்னையும் போட்டிருந்தா இதெல்லாம் உன்னால செய்ய முடியும்ல. அதான் என்னோட பயமே. வேணா ஜிமன், நான் ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன். உன் கூட இருந்தா என்னால் அந்த லைஃப்பை வாழ முடியாது. சரிடி, இனிமே கோவப்படலை. அது உன்னால் முடியாது. முடியும். முடியாது நீ சொல்லாதடி, நான் தான் சொல்லணும். கொஞ்சம் கெஞ்சினா மிஞ்சிற அப்படின்னு அவன் கொஞ்சம் சவுண்டாக பேச, பத்தியா பத்தியா ஒரு நார்மலாக பேசுகிறப்ப கூட உன்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி லைஃப் லாங் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி என் கூட பொய்யா வாழ முடியும்? முடியாது. ஸோ நீ நீயா இரு, நான் நானா இருக்கேன். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இவ்வளோ டேஸாக பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இனிமேலாவது ஹாப்பியாக வாழணும் ஆசைப்படுறேன். மினி வந்ததோ உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு பாறை இருக்குது, அது மேலே போய் உட்காடுறீங்க. ஜிமன் உங்களை பார்க்குறான். கொலை பண்ணவன், கொள்ளடிச்சவன் ஒய்ஃபெல்லாம் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். கோவப்படாதவன் இந்த வேர்ல்டில் எங்கே இருக்கான்? எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க நான் என்ன பைத்தியமா? ஐயோ, இவளை வச்சுட்டு லேசாக கோவப்படுறதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறா. என்னோட ஃபுல் ரூபம் தெரிஞ்சிச்சு. என்ன செய்வாளோ? இவன் முன்னால் இனி கோவப்படக்கூடாது ஜிமன் அப்படின்னு அவன் உங்களை பார்த்துட்டே திங்க் பண்ண. அதே சமயம் ஜேகே ராபர்ட்டோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடிக்கிட்டு வரான். இங்கே நீங்கள் ஜிமன் ஃபால்ஸில் குளிக்க நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. ஜிமன் உங்களை பார்த்துட்டு தண்ணியை எடுத்து உங்கள் மேலே தெளிக்கிறான். டேய் டேய், சும்மா குளிக்கலாம், நீ சேஞ்ச் பண்ண வச்சுருக்க இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி மங்கிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் இப்படி சொன்னதோ அந்த மங்கிக்கு கேட்டுடுச்சு போல். அது பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்கள் ஷோல்டரில் சொரண்ட, சும்மா இரு பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்காமையே பேச, ஜிமன் பார்த்துட்டு, ஏய் உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க போல், நீ பேசக்கூட செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக நிற்கிறான். ஏன்னா நீங்கள் எப்படியும் அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட தான் ஓடி வருவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவன் ரெடியாக நிற்கிறான். நீங்கள் எவன்டா அவன் அப்படின்னு திரும்பி பார்க்க, அந்த மங்கி உங்ககிட்டக்கு வந்து குறு குறுன்னு சத்தம் போட, நீங்கள் அப்படியே எகிரி குதிச்சு ஒரு ஓட்டை தான் ஜிமன் கிட்ட போய் ஜிமன் இடுப்பில் ஏறி உட்காந்துட்டீங்க. ஏய், உன் சொந்தக்காரங்க வந்தால் சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அந்த குரங்கு அப்படியே பயந்தா மாதிரியே அவன் இடுப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவன், நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட்டோட தானே வந்திருப்பீங்க, அவன் மேலே அப்படியே உட்காரவும் அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஒரு செகண்ட் பார்த்துட்டு, ஏய் என்னடா பார்த்துட்டே நிற்கிற, அதை விரட்டுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹேய் ஒயன், நான் மங்கியை விரட்டுறேன். ஆனால் நீ அது மார்னிங் ஷோக்கு ஓகே சொல்லணும், இல்லைன்னா மங்கி கூட இருன்னு உன்னை விட்டுருவேன். அவன் உங்களை பயம் காட்ட, நீங்கள் அப்படி ஒன்றும் தேவையில்லை, உச்சி வச்சு விரட்டுனா தானே ஓட போகுது, இதுக்கு போய் அவங்க கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவ. அப்போது நீயே சமாளி, ஓவராக பில்டப் பண்ணாத ஜிமன். இப்போ பாரு எப்படி விரட்டுறேன்னு, நான்லாம் சிங்கத்து கூடவே குடும்பம் நடத்துகிறவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரி பண்ண, அது உங்களை பார்த்துட்டு குறு குறுன்னு சத்தம் போட்டுட்டு பல்ல கட்ட, பயந்தாலும் பக்கத்தில் ஜிமன் நிற்கிறான்னு கெத்தாக நிற்கிறீங்க. பக்கத்தில் இருந்த கல் எடுத்து அதை மேலே போட, அது ஒரு மாதிரியா சவுண்டு போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. பாத்தியா, இதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பு மேட்ரு. என்ன தப்பாக இடப்படாத, பார்க்கத்தான் பாவமாக இருப்பேன், ஆனால் பாஞ்சி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. ஓ, அப்போது அந்த அடியை பின்னாடி நிற்கிற கூட்டத்துக்கு கொடுவேன். நீ ஃபைட்டை முடிச்சுட்டு வா, நான் உனக்கு தெம்புக்கு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். அவன் போக, எந்த கூட்டத்தோட ஃபைட் பண்ண சொல்லுது லூஸு அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்க, ஒரு
குரங்கு கூட்டமே வந்து நிக்குது. அப்படிப்பட்ட குரங்கு அதோட கேங்க கூட்டிட்டு வந்து டெரரா முழிக்க, "ஐயய்யோ! ஜிமின் என்ன விட்டுட்டு போகாத! காப்பாத்து!"